ஸோ பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பிஎம்கே அவங்களுக்கு ஆல்வேஸ் ஒரு 5-6% ஸ்ட்ராங்கா உண்டுங்க. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னி தேதிக்கு 41% ஓட்டு என்டிஏ கூட்டணிக்கு இருக்கிறது. சசிகலா டாக்ஸ் நடக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டேன். சோ அவங்க உள்ள வந்து விட்டார்கள் என்டிஏ கூட்டணிலாம் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணிக்கு அவங்க வலு சேர்ப்பார்கள். சோ அது வந்துடுது அப்படின்னா ஏடிஎம்கே எல்லாம் புரிஞ்சு கிடந்த ஓட்டெல்லாம் ஒன்னாயிடுது. ஆல்ரெடி ஏஎம்எம்கே வந்தாச்சு. ஸோ அப்போ ஏடிஎம்கே இன்னும் ஸ்ட்ராங்கா போயிடும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 2 ஃபேக்டர் கணக்கில் எடுக்கல. 48% டிஎம்டிகேவும் சேர்த்து 48%. ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் எவ்வளவு வரப்போகுது? இந்த கருத்து கணிப்பு இவங்களும் சொல்றது மக்கள் மனதில் அது நீர் பூத்த நெருப்பா இருக்குங்கிறாங்க. எந்த அளவுக்கு விமன் பாதுகாப்பு இல்லை, போக்சோ ஆக்டுக்கு எவ்வளவு பேர், கஸ்டோடியல் டெத்து எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த அளவுக்கு மக்களுக்கு இவங்க மேல விஜய் எவ்வளவு பிரிக்க போறார் ஓட்ட, அந்த விஜயோட தாக்கம் மெயினா டிஎம்கே இது மேல இருக்குன்னு ஒரு சர்வே ரிப்போர்ட்ல சொன்னது. 31% ஓட்டு விஜய்க்கு விடுகிற ஓட்டு டிஎம்கேவை சார்ந்ததாகத்தான் இருக்கும் அப்படின்னாங்க. என்ன ஆகுனா 34-35 வந்துடும் டிஎம்கே கூட்டு. அதனாலதான் இந்த மகளிர் உரிமை தொகை ஏத்தல. என்ன சொல்றீங்க? ஜெயித்து வந்தால் மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாய் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். இதைதான் மேனிபெஸ்டோல ஏடிஎம்கே கொடுத்தாங்க. நாங்க ஜெயித்து வந்தால் 2000 ரூபாய் கொடுக்க போறோம். ஸோ மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தாக்கம் இருக்காது. ஏன்னா இவங்களும் 2000 தரேன்ட்டாங்க, அவரும் 2000 தரேன் இருக்கு. மற்ற ஸ்கீம் எல்லாம் எப்படி இருக்கு என்ன அதை பொறுத்துதான். ஆனால் மக்களுக்கு நல்லா தெரிகிறது, எங்களுக்கு மறைமுகமாக எல்லாவற்றையும் ஏற்றி விட்டீர்கள். இன்ஃபிளேஷன் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க, விலைவாசி எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இதுதான் மக்கள் மனதில் பெரிய தாக்கமாக இருக்கிறது. அதனால ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தற்பொழுது திமுக கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு உண்டான ஒர்க்கை அவங்க கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அரசியல் வட்டாரங்களுடைய பேச்சாக இருக்குது. இந்த ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அவங்களுக்கு வெற்றியை கொடுக்குமா, எப்படி பார்க்குறீங்க? இது மேலிருந்து வாரியா பார்த்தா ஆமாங்க, திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லலாம். எந்த விதத்தில் ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எவ்வளோ ஓட்டு விழுந்தது ஷேர் அப்படின்னா டிஎம்கே கூட்டணிக்கு 46% ஓட்டு ஷேர் வந்திருக்கு. வேற ஏடிஎம்கே என்டிஏ இவங்களாம் தனித்தனியாக நின்னதுனால ஏடிஎம்கே டிஎம்டிகே கூட்டணிக்கு 23%, என்டிஏக்கு 18%, 23, 18, 41. ஸோ இப்போது அந்த இதில் டிஎம்கே கூட்டணி 46% வந்ததுன்னு லோக்சபாவில், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. எந்த கூட்டணி கட்சியிலும் வெளியில் போகவில்லை. நடுவில் காங்கிரஸ் போயிடும், காங்கிரஸ் போப்புறாங்க, காங்கிரஸ் விஜயோடு பேசிகிட்டு இருக்காங்க. நடுவில் காங்கிரஸ் இவங்க கேடர்ஸ் செகண்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கணும்னாங்க. நிறைய பேச்சு அப்படி இப்படி காங்கிரஸ்லேருந்து வந்தது. டிஎம்கே இவங்களை தாக்கி டிஎம்கே இதில் ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாதுன்னு ஓப்பனாக ஸ்டாலினே மீட்டிங்கில் அனௌன்ஸ் பண்ணார். இதெல்லாம் கூடிய வரைக்கும் காங்கிரஸோட ரிலேஷன்ஷிப்பையே முறித்து விடுமோ அப்படின்னு கூட இருந்தது. ஆனால் காங்கிரஸ் மேலிடம் டக்குன்னு முடிவெடுத்தாங்க. அந்த மேலெடுத்த நிர்வாகி கேசி வேணுகோபால் அனுப்பிச்சாங்க. அவர் இங்கே பேசினார். பேசிட்டு கூட்டணி இதை பற்றி எந்த ஒரு காங்கிரஸ் இவங்களும் தலைவர்கள் பேசக்கூடாது சொல்லி நாங்கள் டிஎம்கேவோடு தான் இருக்கோம்னு சொல்லி டிஎம்கேவும் ஓகேன்னு சொல்லி அதுவும் சரியாக போயிடுது. ஸோ காங்கிரஸ் இப்போதைக்கு டிஎம்கே விட்டு வெளியில் போகிற மாதிரி இல்லை. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் பார்ட்டி, மனிதநேய மக்கள் கட்சி இவங்க யாருமே வெளியில் போகிற மாதிரி இல்லை. ஸோ ஆஸ் சச் மேலிருந்து வாரியாக பார்க்குறச்ச அந்த 46% ஓட்டை இவங்க ரிட்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது டிஎம்கே கூட்டணி. இதையும் தாண்டி டிஎம்டிகே அவங்களுக்கு ஒரு 2% ஓட்டு இருக்குது, உள்ளே வந்துட்டாங்க 48%. ஸோ மேலிருந்த வாரியாக பார்த்தால் எஸ் டிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங்காக தான். அது என்ன சார் மேலெழுந்த வாரியாக பார்க்கறது? மேலோட்டமாக பார்க்குறது. மேலோட்டம் தான். எந்த மேலோட்டமும் பார்க்குறதுனா என்ன? ஹை லெவல் மேக்ரோ லெவல் வியூ. எதுக்காக மேக்ரோ லெவல் வியூ சொன்னேன்னா, இந்த 48% ஓட்டில் 2 ஃபேக்டர் பார்க்கணுங்க. ஒன்று ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர். எந்த அளவுக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் மக்கள் மனதில், ஏன்னா நாளைக்கு
எந்த ஒரு கூட்டணி என்ன ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே மக்களை என்ன முடிவு பண்ணுறாங்க அதுதாங்க முக்கியம். அந்த மக்கள் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அந்த அளவுக்கு இவங்க மக்களை பாதித்து இருந்ததுனால் நீங்கள் என்ன வேணாலும் இலவசம் கொடுங்க, எது வேணாலும் கொடுங்க. இப்போ ரீசெண்டாக 5000 ரூபாய் எல்லாரும் அக்கௌண்ட்டுக்கு வந்தது. 5000 ரூபாங்கிறது 3000 ரூபாய் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அதுக்குரிய மகளிர் உரிமை தொகை. 2000 ரூபாய் கோடை காலத்துக்குன்னு 5000 ரூபாய். இதெல்லாம் கொடுத்தால் கூட இதில் அப்படியே ஒரு தாக்கம் ஏற்படுத்தி விடுமா, ஓட்டு அப்படியே விழுந்து விடுமா சொல்ல முடியாது. அதான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காங்கல்ல, உரிமை தொகை திட்டத்தை நிறுத்தினா தமிழ்நாடே கொந்தளிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. உரிமை தொகை திட்டத்தை யார் நிறுத்த முடியும் சொல்லுங்க? இல்லை அடுத்து வேற ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வந்தாங்க அப்படின்னு. அடுத்த கவர்மெண்ட் வந்தால் தானுங்க. அடுத்த நேத்திக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, இலவசம் இலவசம் இலவசம்ட்டு இலவசத்தை கொடுத்துட்டு இருக்காதீங்க மக்களுக்கு. இந்த இலவசம் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை பாதிக்கிறது அதை பாருங்க. எல்லா அரசாங்கமும் முக்கால்வாசி ஸ்டேட் இப்பெல்லாம் இலவசத்தை கொடுக்க ஆரம்பிச்சு. இலவசத்துக்கு பதில் நல்ல பெரிய பெரிய பள்ளிகளை கட்டுங்க, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுங்க, ஹாஸ்பிட்டலை கட்டுங்க. இதெல்லாம் தான் ஒரு மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கும், மக்களுடைய வெல்ஃபேர் மெஷர்ஸ் இது பண்ணும். இதெல்லாம் விட்டு நீங்கள் இலவசம் கொடுத்தீங்கனால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கொடுக்க முடியாது. பின்னாடி வர ஃபியூச்சர் ஜெனரேஷனை அழித்து விடும். அவங்களுக்கு இது சரியாக வராது. அதனால் இலவசம் நீங்கள் கொடுக்கறது எல்லாமே உங்கள் பொருளாதார சூழ்நிலை சீரழித்து விடும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? இதுதாங்க ரியாலிட்டி. எவ்வளோ இதில் இமாச்சல் பிரதேசம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். நாங்கள் இன்னும் நிறைய இலவசம்லாம் கொடுத்தாங்க. பணம் இல்லை. டே டு டே இதை மந்த்லி சேலரி கொடுக்க பணம் இல்லை. இன்றைக்கி தமிழ்நாடுன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்னு இருக்குது. என்ன சார் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்? இது தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்டுக்குமே இந்த கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்னு இருக்குது. இந்த கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் சேலரி, பென்ஷன், கிராஜுவேட்டி, அப்புறம் வெளியில் வாங்கின கடனுக்கு வட்டி கொடுக்கறது, அந்த அசலை திருப்பி கொடுப்பது, இது எல்லாமே கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த வருஷத்தில். இதுவே பட்ஜெட்டில் 70-75% போய்டுறது. மீதி 25% தான் உங்கள் பட்ஜெட்டில் இருக்குது. உங்கள் பட்ஜெட் எவ்வளோக்கு போடுறீங்க? 3.5 லட்சம் 4 லட்சம் கோடி, 3,75,000 கோடி தான் உங்கள் ரெசிப்ட் வருவாய். இதில் 70% 75 கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். மீதி பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஸோ இதில் எஜுகேஷனுக்கு 55,000 கோடி, வெல்ஃபேர் இதுக்கு இவ்வளோ கோடி, அக்ரிகல்ச்சருக்கு இவ்வளோ கோடி எல்லாம் கொடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு அப்படின்னு பார்த்தால் உங்கள் ஜிடிபியில் 4% 3% தான் இருக்குது. ஸோ 51,000 தான் கொடுக்குறீங்க. ஸோ இதனால் அந்த அளவுக்கு பொருளாதார இது இல்லை. ரெண்டாவது, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இவங்க சொன்னாங்க இல்லை இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை நிறுத்துவதற்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் இது பிளான் பண்ணுறாங்க, அதை தடுத்து நிறுத்துவதற்கு தான் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு முன்னாடியே கொடுத்து விட்டோம். இது ஒத்துக்கிற மாதிரி இல்லைங்க. ஏன்னால் இந்த மகளிர் உரிமை தொகை புது ஸ்கீம் இல்லை. நீங்கள் 30 மாதமாக கொடுத்துட்ருக்கீங்க. இந்த 30 மாதமாக கொடுத்துட்ருக்க இதை எலெக்ஷனையும் முன்னிட்டு எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கேஸ் எல்லாம் போட்டு நிறுத்த முடியாது. ஈவன் எலெக்ஷன் கமிஷன் நிறுத்த முடியாது. இது மக்களுக்கும் தெரியும். எலெக்ஷன் கமிஷன் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் 10ஆம் தேதி வாக்கில் எலெக்ஷன் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணியாச்சுனால் அதுக்கப்புறம் எந்த புது திட்டத்தையும் நீங்கள் அறிவிக்க முடியாது. ஆனால் இந்த மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் இதெல்லாம் இருக்குது, முன்னாலேருந்து இருக்குது. புது திட்டங்கள் இல்லை. இந்த திட்டத்துக்கு நீங்கள் அலோகேட் பண்ணுற எந்த ஃபண்ட்ஸையும் நிறுத்த முடியாது. ஸோ இவர் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இதை முன்னாடி அதையும் சேர்த்து கோடை இது 5000 ரூபாய் கொடுத்து ஒரு பெரிய தொகையாக கொடுத்து விட்டால் மக்கள் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இது கொடுத்தது. ஓகே, இப்போ இந்த கூட்டணி ரிலேட்டபிளான விஷயத்துக்கு வருவோம். திமுக தன்னுடைய கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குண்டான வேலைகளும் ரொம்ப அதுக்கு நான் அந்த ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னேன். இந்த 2 ஃபேக்டர் கணக்கில் எடுக்கல. 48% டிஎம்டிகேவும் சேர்த்து 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எடுத்து 48%. ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் எவ்வளோ வரப்போகுது? இவங்க எல்லாமே அரசியல், இவங்க இந்த கருத்து கணிப்பு இவங்கெல்லாம் சொல்கிறது பொதுவாகவே மக்கள் மனதில் அது நீர் பூத்த நெருப்பாக இருக்குங்கிறாங்க. அந்த இது என்ன நீர் பூத்த நெருப்பு? எந்த அளவுக்கு விமன் பாதுகாப்பு இல்லை, போக்சோ ஆக்டுக்கு எவ்வளோ பேர், கஸ்டோடியல் டெத்து, தென் வரியெல்லாம் மாற்றி எந்த வரியை எடுத்தாலும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, ஸ்டாம்ப் டியூட்டி, ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த அளவுக்கு மக்களுக்கு இவங்க மேலே
அந்த அளவுக்கு அதிருப்தி இருக்குது. இந்த அதிருப்தி தான் ஆன்டி இன்கம்பன்சி. இப்போ ஒரு கட்சி அடுத்த காலகட்டத்தில் அதிருப்தியாக இருந்தாலும் ஆட்சியை பிடித்த வரலாறுகள் நம்மளுடைய தமிழகத்தில் வந்து நடந்திருக்கு. ஆட்சியை பிடித்த வரலாறும் இருக்கிறது. திமுக எடுத்துட்டால் 5 வருடத்துக்கு அப்புறம் கண்டினியூஸாக அடுத்ததில் இருந்தது. 67ல் திமுக, 71ல் திமுக. இல்லை 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 67ல் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வராங்க. அப்போ இருந்த நிலைமை காங்கிரஸ் மேலே அப்படி ஒரு இது இருந்து 67ல் அண்ணாதுரை இருக்கும்பொழுதும் வந்தாங்க. உடனே 71ல் இவர் அண்ணாதுரை 68லே மறைந்த உடனே இதுக்குள்ளே டிஎம்கே இதுக்குள்ளே ஒரு சலசலப்பு இருந்து கர்நாடக இதெல்லாம் தலைமையில் நின்னாங்க, ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர் இதுதான் 5 வருடம். அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணதில்லை. வேற அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எம்ஜிஆர் 3 வருடம் 1977, 81, 84 தொடர்ச்சியாக 3 தேர்தல் வெற்றி பெற்றார். ஜெயலலிதா அவர்களை 2011, 2016 தொடர்ச்சியாக வெற்றி பெற்றார். ஆனால் திமுக இதில் அந்த மாதிரி நடக்கவில்லை. இது ஒன்று எடுத்துக்கணும். கம்மிங் பேக் டு ஆன்டி இன்கம்பன்சி, இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலே அதில் ஒரு 6-7% இம்பேக்ட் பொதுவாக இருக்கும் ஆன்டி இன்கம்பன்சி. அதுவும் ஆன்டி இன்கம்பன்சி 2011 எலெக்ஷன், 2006-11 திமுக ஆட்சியில் இருந்தாங்க. 2011ல் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர், அதுவும் மெயினாக 2G ஸ்கேமுடைய இம்பேக்ட் இருந்தது. அதனால் டிஎம்கேக்கு 23 சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது. இல்லை ஓகே சார், இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷத்துக்கு அன்னைக்கு ரெண்டுமே இரு பெரும் தலைவர்கள், அவங்களுக்கு வெற்றி தோல்வி அப்படிங்கிறது மாறி மாறி கிடைக்கும். அதிலும் ஏடிஎம்கே ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்போ தொடர் வெற்றி வந்து கிடச்சிக்கிட்டே இருந்தது. பட் டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் திமுகவுக்கு சாதகமாக அமையுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கருத்து வந்து இருக்குது. இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி, ஏடிஎம்கே அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட்டணி ரிலேட்டபிளாக அவங்க எந்த விதத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தானே எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது. இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். இல்லை, இப்போ ஆப்போசிஷனில் ஸ்ட்ராங் லீடர்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆப்போசிஷனே ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்கிறீங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஆப்போசிஷனில் எடப்பாடி அவர்கள் ஏடிஎம்கே 2021 அசம்பிளி எலெக்ஷன், அதில் ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே. ஏடிஎம்கே 191 சீட்டில் நின்னாங்க, பிஜேபி 20, பிஎம்கே 24 என்னமோ நின்னாங்க. அதில் 75 சீட் ஜெயித்தாங்க அவங்க. இத்தனைக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருந்து 75. இதில் ஏடிஎம்கேல ஏஎம்எம்கே இல்லை, ஓபிஎஸ் இல்லை, சசிகலா அவங்க இல்லை, அந்த இவங்களாம் வெளியில் போயாச்சு. ஏடிஎம்கே உடைந்து விட்டது. இன் ஸ்பைட் ஆஃப் தட் அந்த கொங்குநாடு பெல்ட், அந்த கொங்கு பெல்ட்டில் சேலம், கோயம்புத்தூர் அந்த இதெல்லாம் 65 சீட் ஏடிஎம்கே அண்டர் எடப்பாடி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் லீடர் தான். அவர் 4 வருஷம், இப்போ 5 வருஷம், 9 வருஷம், 10 வருஷம் ஆகிவிட்டது ஏடிஎம்கே தலைமையில் இருக்காங்க. இதையும் தாண்டி பிஜேபின்னு வந்தால் அண்ணாமலை ஒரு ஸ்ட்ராங் எவர். தென் நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்து இங்கே வந்தவர், அந்த அளவுக்கு அரசியல் அனுபவமிக்க தலைவர். ஸோ பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பிஎம்கே அவங்களுக்கு ஆல்வேஸ் ஒரு 5-6% ஸ்ட்ராங்காக உண்டுங்க பிஎம்கேக்கு. அது இதுவே பண்ண முடியாது எல்லா எலெக்ஷன்லையும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதிக்கு 40-41% ஓட்டு என்டிஏ கூட்டணிக்கு இருக்கிறது. அங்கே 48ன்னு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் ஒரு 6-7% வந்தால் 48ங்கிறது 41 ஆகிடும். விஜய் எவ்வளோ பிரிக்க போகிறார் ஓட்டை அதையும் பார்க்கணும். விஜயோட இது கண்டிப்பாக தாக்கம் இருக்கும். அந்த விஜயோட தாக்கம் மெயினாக டிஎம்கே இது மேலே இருக்குன்னு ஒரு சர்வே ரிப்போர்ட்டில் சொன்னது. டிஎம்கே இது மேலே 31% ஓட்டு, விஜய்க்கு விடுகிற ஓட்டு 31% டிஎம்கேவை சார்ந்ததாகத்தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அது ஒரு 4%, 5% இம்பேக்ட் போட்டின்னு வச்சுங்க. என்ன ஆகுனா 34-35க்கு வந்துடும் டிஎம்கே கூட்டு. அதனால தான் மேலிருந்த வாரியாக பார்த்தால் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப டீப்பாக உள்ளே போனீங்கன்னு வச்சுங்க இது இல்லை. இப்போது இந்த இதில் இவங்க பேசுகிறது சசிகலா அவங்களையும் எப்படி உள்ளே கொண்டு வரணும், எதுக்குள்ள டிஎம்கேவா என்டிஏ கூட்டணிக்குள்ளே பேச்சு இருக்குது. சசிகலா அம்மையார் வந்தாங்கன்னு வச்சுங்க, சதர்ன் ஸ்டேட்ஸில் ஒரு 40 தொகுதி அசம்பிளி தொகுதி, அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மெயினாக மதுரை, தேனி, சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த ஏரியாலாம் அவங்களோட இதுவும் வந்து ஓட்டு செல்வாக்கு இருக்குது. ஸோ அதில் ஒரு 40 தொகுதியில் மினிமம் 25 தொகுதிக்கு இவங்களுடைய செல்வாக்கு இருக்கிறது சசிகலா. ஸோ இவங்க பேக்ரவுண்ட் டாக்ஸ் நடக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க உள்ளே வந்து விட்டார்கள் என்டிஏ கூட்டணிலாம், கண்டிப்பாக என்டிஏ கூட்டணிக்கு அவங்க வலு சேர்ப்பார்கள்.
ஸோ அது வந்துடுது அப்படின்னா ஓட்டெல்லாம் ஏடிஎம்கேலாம் பிரிஞ்சு கிடந்த ஓட்டெல்லாம் ஒன்றாயிடுது. ஆல்ரெடி ஏஎம்எம்கே வந்தாச்சு, சசிகலாம் உள்ளே வந்துடுறாங்க. தென் ஓபிஎஸும் என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்து ஓபிஎஸ்க்கு தேனி போடி நாய்க்குன்னு அந்த இதெல்லாம் அந்த இது இருக்குது. ஸோ அப்போ ஏடிஎம்கே இன்னும் ஸ்ட்ராங்காக போயிடும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ விஜய் அவர் முன்னாடி சொல்லி பார்த்தார் ஆள் வரணும், இது வரைக்கும் யாரும் உள்ளே போகவில்லை. இருந்தாலும் மேலெழுந்த வாரியாக பார்த்து இப்போ மைக்ரோ டீட்டெயில் அனலைஸ் பண்ணேன். அது பிரகாரம் ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளே சசிகலா யாரும் வந்துவிட்டால் கொஞ்சம் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக போயிடும். எப்போனால் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர், விஜயுடைய தாக்கம் அதெல்லாம் டிஎம்கே கூட்டணியை ஷேரை குறைக்கும் அப்படிங்கிறது. ஓகே, இப்போது அடுத்து இந்த உரிமை தொகை இந்த மாதிரியான விஷயங்கள் திமுகவுக்கு இந்த டைமில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. இந்த 5000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அது ரிலேட்டபிளாக தான் கவர்மெண்ட் ஆடும் வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்ட்ராங்காக இருக்குமா? இல்லை, அதான் சொன்னேன். ஸோ மக்களுக்கு இந்த 5000 ரூபாய் என்ன சார் 5000 ரூபாய் என்ன மக்களுக்கு மகளிர் தொகை 5000 ரூபாய் கொடுத்தீங்களா? அதுக்கு முன்னாடி பொங்கல் பரிசு தொகை 3000 ரூபா. 3 மாதம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரலுக்கு கொடுக்க வேண்டிய மகளிர் தொகை 3000 ரூபாய். இப்போ நீங்கள் அதில் 3000 ரூபாய் 2000 ரூபாய் கோடைக்குன்னு அந்த 3000 ரூபாய் கொடுத்ததுனால இப்போ வரப்போகிற மார்ச் மாதம் வரப்போகிற ஏப்ரல் மாதம் ஒன்றும் கிடைக்காது மகளிர் உரிமை தொகை. இது மகளிர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ரெண்டாவது மக்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, உரிமை தொகைங்கிறீங்க, விடியல் பயணம்ங்கிறீங்க, இந்த நான் முதல்வன்கிறீங்க, இந்த திட்டத்துக்கு எல்லாம் கொடுத்தேங்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு மறைமுகமாக எல்லாவற்றையும் ஏற்றி விட்டீர்கள். இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு இருக்க பாருங்கள், விலைவாசிகள் எந்த அளவுக்கு இருக்க பாருங்கள். இதுதான் மக்கள் மனதில் பெரிய தாக்கமாக இருக்கிறது. அதனால் இல்லை இந்த மகளிர் உரிமை தொகையை ஏற்றி நீங்கள் ஏற்றலை. என்ன சொல்லிருக்கீங்க, ஜெயித்து வந்தால் மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாய் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை தான் மேனிஃபெஸ்டோவில் ஏடிஎம்கேயும் கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஜெயித்து வந்தால் 2000 ரூபாய் கொடுக்க போகிறோம். ஸோ மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தாக்கம் இருக்காது. ஏன்னா இவங்களும் 2000 தரேன்ட்டாங்க, அவரும் 2000 தரேன் இருக்கு. மற்ற ஸ்கீம் எல்லாம் எப்படி இருக்குது என்ன அதை பொறுத்து தான். ஆனால் மக்களுக்கு நல்லா தெரிகிறது விலைவாசி. இதை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொல்லிட்டேன் எந்த அளவுக்கு வரியெல்லாம் ஏற்றிருக்கீங்கன்னு. அண்டு நீங்கள் கொடுத்த 505 வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வளோ நிறைவேற்றியிருக்கீங்க, அதுவும் மக்கள் மனதில் பெரிய தாக்கமாக இருக்குது. மெயினாக மக்கள் கஷ்டப்படுறது டாஸ்மாக். இந்த டாஸ்மாக்னால மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. இதையும் தாண்டி நேற்று ஒரு டிவியில் வந்து இதை கொடுத்தாங்க. ஆசிரியர் காலேஜ் லெக்சரர்ஸ் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஊதியம் இதில் எவ்வளோ பிரச்சனை இருக்கிறது அதுன்னு. கௌரவ விரிவுரையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 23 வருஷமாக இருக்காங்க. அவங்க சம்பளம் 25000 ரூபாய் தான், அதுக்கு மேலே இல்லை. அலவன்ஸ் எதுவும் கிடையாது, 23000 ரூபாய் தான். அவங்க எல்லாமே தொடர்ந்து 8வது நாளாக ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தாக்கம் இருக்கிறது. இந்த தாக்கம்லாம் தான் நான் சொன்னது ஆன்டி இன்கம்பன்சி. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.